நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது என்னுடைய மனைவி நான் இன்டர்வியூ பண்ணலான் இருக்கிறேன். நான் உரிமையோட வாப்போன்னு சொல்லி கூப்பிடுவேன். நேயர்கள் யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. கிரேஸ், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கிறீங்க? கத்தோலிக்க கிருபையில நானும் நல்லா இருக்கேன். கிரேஸ், உன்னுடைய குழந்தை பருவத்தை பத்தி நம்முடைய நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்றியா? நிச்சயம் சொல்றேன்ப்பா. நான் ஒரு இந்து குடும்பத்துல ஏழை பெற்றோருக்கு ஒரே ஒரு பிள்ளையா எங்க 2 அன்னைமாருங்க பிறந்து இறந்து, நான் தான் எங்க அம்மாவுக்கு 40வது வயசுல கடைசி 10 வருஷம் கழிச்சு நான் பிறந்தேன். அதனால எங்க அம்மா அப்பா என்ன ரொம்ப செல்லமா வளர்த்தாங்க. ஆனா எங்க அப்பா கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு. ரொம்ப குடிப்பாரு. குடிச்சிட்டு எங்க அம்மாவை ரொம்ப அடிப்பாரு. அது அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து, பொட்ட பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கிற, இப்படி குடிச்சு அடிச்சு இவனை வீட்டை விட்டு துரத்துறானே, நீனும் பிள்ளைய கூட்டிட்டு போறியே, இது வளரும் போது இந்த பிள்ளைக்கு ரொம்ப பொட்ட பிள்ளையா இருக்கனால பிரச்சனையா இருக்குமே, இந்த பிள்ளைய ஏன் நீ ஏதாவது ஒரு ஹாஸ்டல்ல சேர்க்க கூடாதுன்னு கேட்டாங்க. எங்க அம்மாவும் ஒரே ஒரு பிள்ளை, வயசான காலத்துல பிறந்த பிள்ளைய நான் எப்படி ஹாஸ்டல் விடுவேன், எங்க அம்மா பிடிவாதமா இருந்தாங்க. எங்க அப்பாவுக்கு புரிய வச்சாங்க. எங்க அப்பாவும் சரி, கிறிஸ்டியன்ஸ் இப்படிப்பட்ட சேவை செய்வாங்கன்னு சொல்லி ஒரு ஆர்சி ஃபாதர் கிட்ட போய் கேட்கும் போது, அந்த ஃபாதர் ஜெகநாதன்ற ஃபாதர், நான் உனக்கு உதவி செய்யறேன்ப்பா, இது நல்ல இதுதான் சொல்லி அவர் ஒரு லெட்டர் கொடுத்தாரு. அப்பதான் எங்களுக்கு சேலத்துல டேனிஷ் பட்ல பெத்தேன்றது தொடங்கி இருந்தது. அந்த ஃபவுண்டர் பி சாம்புல் டேடி மூலம் தான் நான் அதுக்குள்ள போனேன். போய் நாங்க ஃபர்ஸ்ட் பேட்ச். நான் போகும்போது போகவே மாட்டேன், ரொம்ப அழுதேன். ஒத்தைக்கார பிள்ளையா ரொம்ப செல்லமா வளர்த்தாங்க. அப்பா எங்க அம்மா வடிச்சாலும் எனக்கு எந்த குறை இல்லாம பாத்துக்கிட்டாங்க. ஆனா என்னுடைய நல்லதுக்காக எங்க அம்மா என்னை பிரிய வேண்டியதா இருந்துச்சு. அந்த ஹாஸ்டல்ல வளரும் போது புதுசுல பிடிக்காமலாம் ஓடணும்லாம் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா போக போக அங்க இருந்து சரி நம்ம நிறைய பிள்ளைங்க இருக்காங்க, நிறைய பிள்ளைங்களோட விளையாடலாம், ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும்னு சொல்லி அப்படியே இருந்து அங்கேயே நான் 4th வரைய படிச்சேன். அப்போ நீ எந்த வயசுல உன்னை கொண்டு பெத்தெல்லி விட்டாங்க? நீ எந்த வயசுல சேர்ந்த ஞாபகம் இருக்கா? நல்ல கேள்வி கேட்டீங்கப்பா. எனக்கு 3 வயசுல எங்க அம்மா போய் எங்க அம்மா அப்பா 2 பேரும் பெத்தெல்ல விட்டாங்க. நாங்க இருந்து எல்கேஜில இருந்து படிச்சேன். இங்கிலீஷ் மீடியம். எங்க அம்மா அப்பா நினைச்சிருந்தா கூட எனக்கு இப்படி ஒரு நல்ல படிப்பை கொடுத்திருக்க முடியாது. அங்க நல்ல கேர்ள்ஸ் ஹோம்ல அங்க நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க, நல்லா பாதுகாத்துக்கிட்டாங்க. ஆனாலும் எனக்கு இப்படி ஒரு உள்ள இருந்துட்டு ஹாஸ்டலுக்குள்ள ஒரு அடப்பட்டு இருந்து படிக்கிற மாதிரியே இருக்குதுன்னு சொல்லி நான் கவலைப்பட்டேன். ஆனாலும் இதெல்லாம் சரி நம்ம நல்லதுக்குன்னு சொல்லி எங்க அம்மா அப்பா பார்க்க வரும்போதெல்லாம் அழுவேன். எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, தப்பு செஞ்சா வார்டன் அடிக்கிறாங்க அப்படிலாம் சொல்லுவேன். எங்க அம்மா சரி நான் உன்னை கூட்டிட்டு போயிடுறேன்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க அப்பா, கஷ்டம், நம்ம வீட்லயும் கஷ்டம், கஷ்டப்பட்டு நீ இங்க ஹாஸ்டல்லயே இருந்து நீ கஷ்டப்பட்டனா கொஞ்ச காலத்துக்கு தான் அந்த கஷ்டம், ஆனா நீ வளர்ந்து வரும்போது அது ஒன்ன நல்ல ஒரு பெரிய இடத்துல கொண்டு போய் விடும் சொல்லி எங்க அப்பா என்னை வீட்டுல வச்சுக்காம ஹாஸ்டல்லயே இருந்து படி, இதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லி விட்டாங்க. அங்கேயும் நான் 4th வரைக்கும் படிச்சேன். இங்கிலீஷ் மீடியம் அங்க 4th வரதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு இது 5th, இது இனி அஃபிலியேட்டட் 5th வரை இல்லைன்னு சொல்லி எங்களை திருநெல்வேலி ஹோம்க்கு மாத்தினாங்க. சேலத்துல ஹெட் ஆபீஸ், அதோடைய பிரான்ச்சஸ் திருநெல்வேலியில நிறைய பாய்ஸ் கேர்ள்ஸ்க்குன்னு தனியா இருந்தது. அதுல நான் கேர்ள்ஸ் ஹோம் திருநெல்வேலியில ஹை கிரவுண்ட் கிட்ட மகாராஜா நகர்ல ஹேஸ் நெஸ்ட் அப்படின்னு ஒரு ஹாஸ்டல்ல ஹோம்ல இருந்து நான் படிச்சேன். அண்ணால் சாமுவேல் பால் மரதனையே கொண்டு போய் தேவாலயத்தில் விட்டது போல உன்னையும் சிறு வயசுலயே கொண்டு போய், அதாவது 3 வயசுலயே கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுருக்காங்க. உண்மையிலே அது கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்த சின்ன வயசுலயே கொண்டு நீ ஹாஸ்டல்ல இருந்து படிச்சிருக்க. சரி, தொடர்ந்து உன்னுடைய சாட்சி சொல்லுமா. எனக்காக இப்பயாவது அனுதாபப்படுறீங்களே, கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூப்பா. நான் தொடர்ந்து சொல்றேன். சொல்லுமா. திருநெல்வேலியில நாங்க போனோன்னு சாரச்சக்கர் அப்படின்ற ஸ்கூல்ல 5th சேர்த்தாங்க. அங்க படிப்பு அங்கேயும் எனக்கு ஏறல. இங்கிலீஷை தவிர எந்த படிப்பும் எனக்கு ஏறல. கிளாஸ்ல எல்லாம் தூங்கிட்டே தான் இருப்பேன், டல்லாவே தான் இருப்பேன். மேக்ஸ்ல எல்லாம் முட்டை கூட வாங்கிக்கிறேன்னா பாருங்களேன், அப்படி நான் படிப்பு வராம இருந்தேன். அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, இவளை பாரு மனநல பாதிக்கப்பட்ட பிள்ளை மாதிரி இருக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அங்க நான் இருந்து என் ஃப்ரெண்ட்ஸோட இருந்துகிட்டு ஜாலியா இருந்தேன். படிப்பை குறிச்செல்லாம் நான் என்னைக்கும் டென்ஷன் ஆனதே இல்லப்பா. ஆனா எனக்கு அங்க நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க, நல்ல துணி கொடுத்தாங்க. மாசம் எனக்கு என்னென்ன தேவையோ எங்க பி சாமுவேல் டேடி மூலம் பணக்கார வீட்டு பிள்ளைங்க கூட இப்படி வளர்ந்துருக்க மாட்டாங்கப்பா. என்ன வேணும்னு சொல்லி அடிக்கடி எங்களுக்கு மீட்டிங் போடுவாரு. போட்டு எங்களுக்கு செல்ல குட்டிகளா நண்டு குட்டிகளான்னு தான் கூப்பிடுவாருப்பா எங்களை. அப்படி கூப்பிட்டு அப்படி நல்லா எங்களுக்கு தேவைகளெல்லாம் சந்திச்சுக்கிட்டாருப்பா. எனக்கு உண்மையாலுமே முதல் எங்க அப்பாவை காட்டிலும் எனக்கு மேலானவர் தான் எங்க பி சாமுவேல் டேடி தான். இன்னைக்கு நான் உங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறேனே, அது கடவுள் கொடுத்த பாக்கியம். அவரு அந்த எங்க டேடியை தெரிஞ்சிருக்க போய் தான் என்ன மாதிரி நான் மட்டும் இல்லப்பா, நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு படிச்சு பெரிய பெரிய பதவியில இருக்கிறாங்க.
என்னையும் பாருங்க, படிப்பு வரலன்னு சொல்லிட்டு என்ன வீட்டுக்கு அனுப்பாம வச்சு என்ன பராமரிச்சு என்னுடைய நிலைமைக்கு என்ன படிப்பு வருமோ அதை ஏத்த மாதிரி என்ன படிக்க வைக்க போய் இன்னைக்கு நான் பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கிற டீச்சரா என்ன ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறாரு. சரிம்மா, நான் இடையில குடிக்கிறேன்னு சொல்லி தப்பா நினைக்காத. லீவு நாட்கள்ல ஹாஸ்டல்ல இருந்து நீ வீட்டுக்கு போனதே இல்லையா? 10th எங்க அப்பா என்ன கூப்பிட வரையும் வந்தாங்க. அப்ப எனக்கு எக்ஸாம் முடியல. அதனால எங்க டெட்டல் வார்டன் இன்னும் உங்க பிள்ளைக்கு பப்ளிக் முடியல, நீங்க அப்புறம் வந்து கூப்பிடுங்கன்னு சொல்லி அனுப்புனாங்க. நான் எங்க அப்பாட்ட சொன்னேன், இல்லப்பா நான் வரல, அதனால அடுத்த வருஷம் நான் வரேன்னு சொல்லி நான் எங்க அப்பாட்ட சொன்னதுனால எங்க அப்பா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் 11th இருந்து போக வேண்டாம், போனாலும் அங்க வந்து அம்மா அப்பா சண்டை, கடைக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வான்னு சொல்வாரு. அங்க போயிட்டு வர்றதுக்குள்ள அம்மாவை போட்டு அடிச்சு அந்த கொஞ்சம் பிரியறது கூட எனக்கு பயமா இருக்கும். வந்தாலும் நைட்டெல்லாம் தூக்கமே இருக்காது, திடீர்னு எழும்பி சண்டை போடுவாரோ அடிப்பாரோ, அதே மனநிலையில இருந்தனால இந்த இதெல்லாம் பார்க்க வேண்டாம் கஷ்டத்தைன்னு சொல்லி நான் பெத்தேல இருந்தா கூட பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ், அந்த வயசுக்கு பிள்ளைங்களோட விளையாடலாம், VBS நடக்கும், அப்படி அது இல்லாம பேப்டிசம் அந்த சர்வீஸ் இது எல்லாத்துக்கும் அவங்க ரெடி பண்ணனால நான் அந்த இதுல அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸோட இருந்து ஜாலியா இருந்துகிட்டேன். சரிங்க, 10 வயசுலயே மிஷினரி ஆகணும் அப்படின்ற ஒரு தாகம் வாஞ்ச ஆர்வம் உனக்குள்ள இருந்தது. அப்ப நீ எப்பதான் ரசிக்கப்பட்ட அந்த காரியத்தை கொஞ்சம் விரிவா சொல்றியா? அதை பத்தி தான்ப்பா சொல்ல போறேன். ஹிந்து பிள்ளைங்க, முஸ்லீம் பிள்ளைங்க எல்லாருமே நாங்க அந்த ஹாஸ்டல்ல படிச்சோம். மதர்லெஸ் இருப்பாங்க, சிங்கிள் பேரண்ட், ஆர்ஃபன், எல்லா பிள்ளைங்களும் கலந்து அங்க படிக்கிறதுல எங்க டேடி வருஷம் எங்களை எப்பயுமே குற்றாலம் கேம்ப்னு சொல்லி கூட்டிட்டு போவாரு. குற்றாலத்துக்கு அங்க நல்லா 3 நாள் சாப்பாடு கிடைக்கும், அருவியில குளிப்போம், ரொம்ப ஜாலியா இருக்கும். அங்க நல்லா மீட்டிங், ஸ்கூல் கிடையாது, குவார்டர்லி முடிஞ்சோன்னு கூட்டிட்டு போறதுனால எங்களுக்கு இந்த ஹோம்ஒர்க் எந்த பேர்டன் இல்லாதனால அதை நாங்க எல்லாம் ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி என்ஜாய் பண்ணுவோம். அப்ப நான் 5th படிக்கும் போது எங்க டேடி வந்து சந்தியால யாரெல்லாம் மிஷினரிக்கு ஒப்பு கொடுக்குறீங்க, ஃபுல் டைம் மிஷினரி ஆகணும் போது நான் நிறைய தடவை 5th இருந்து அடிக்கடி நான் கை தூக்கி இருக்கிறேன். நான் தூக்குனதை நம்ம வந்து சரி திரும்பி ஒரு கேம்ப் போடுவாங்க, அதுல வந்து நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம், இதே மாதிரி குளிப்போம், ஸ்கூல் நடக்கிற சமயம் கூட்டிட்டு இருந்தாங்கன்னா 3 நாள் ஸ்கூல் கட் ஆகும். அந்த விவரத்துல நமக்கு அப்ப உள்ள பிளஷர்ல நான் கையை தூக்கி ஃபுல் டைம் மிஷினரி ஆகணும்னு நான் அர்ப்பணிச்சேன். ஆனா நான் விளையாட்டா அதை சொன்னா கூட கடவுள் அதை பார்த்திருக்கிறாரு. அவர் இந்த பிள்ளையை வந்து கண்டிப்பா நம்ம மிஷினரியா எடுக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் நாங்க 10th படிக்கும் போது எங்களை வந்து கண்டிப்பா நீங்க வந்து 10th அப்புறம் நிறைய பிள்ளைங்க வீட்டுக்கு போயிட்டு வரமாட்டீங்க, அதனால வெளியில போனாலும் நீங்க பேப்டிசம் எடுத்து போனாதான் நீங்க மேரேஜ் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி எங்க டேடி எல்லாரையும் யாரெல்லாம் பேப்டிசம் எடுக்கிறான்னு சொல்லி கேட்டாங்க. நிறைய பிள்ளைங்க பேரண்ட்ஸ் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க. எங்க அப்பாவுக்கு லெட்டர் எழுதி போட்டு கேட்கும் போது எங்க அப்பா சரின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் எப்ப வீட்டுக்கு வரும்போதும் எங்க அம்மா பொட்டு வெயி, சாமி முன்னாடி கும்பிடுன்னு சொல்லுவாங்க. நான் எங்க அம்மா அப்பாட்ட சொல்றது ஒன்னே ஒண்ணு, என்ன சாப்பாடு போட்டு என்ன அழகா துணி உடுத்தி அழகு பாக்குற சாமியை தான் நான் கும்பிடுவேனே தவிர பொட்டெல்லாம் நான் வைக்க மாட்டேன், ஜீசஸ் தான் எங்க அம்மா அப்பாட்ட சொல்லுவேன். எங்க அம்மா கோவப்படுவாங்க, ஆனா எங்க அப்பா உண்மைதானே, பிள்ளை சொல்றது சரிதானே, இயேசு சாமி தான் சாப்பாடு போடுறாரு, அவருதான் பிள்ளைய நம்ம பாக்குற இடத்துல பொறுப்பா பாத்துக்கிறாருன்ன போது அந்த பிள்ளைக்கு வந்து எங்க அன்பு சாப்பாடு நல்ல அரவணைப்பு கிடைக்குதோ அதை தான் அந்த பிள்ளை பிடிக்கும், அதனால இயேசுவை தான் கும்பிடுறேன்னு சொல்லுதுன்னா விட்டுருன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் எங்க அப்பா வந்து எனக்கு லெட்டர்ல ஓகே பண்ணோன்னே நான் போய் திரும்பி குற்றாலத்துல கூட்டிட்டு போய் எங்க எல்லாருக்குமே யாரெல்லாம் சொன்னாங்களோ பேப்டிசம் எடுக்க வச்சாங்கப்பா. உன்னுடைய சாட்சி உண்மையிலேயே கண்ணு கலங்க வைக்குது. என்னதான் அப்பா ஒரு குடிகாரா இருந்தாலும் கூட உன்னுடைய பேப்டிசம் எடுக்கிறதுக்கு வந்து அவர் ஒரு தடையா இல்லை பத்தியா? உண்மையிலேயே அது கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. சரி கிரேஸ், எப்படி நீ வட இந்திய ஊழியத்துக்கு போன, எப்படி உனக்கு மிஷினரி குறித்ததான அந்த தொடர்பு உனக்கு கிடைச்சது, எப்படி ஜெம்ஸ் ஊழியத்துல உன்னுடைய அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டீங்கன்னா அது இன்னும் பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான கேள்விதான் கேட்டிருக்கிறீங்கப்பா. எனக்கும் சொல்றதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன். நான் எப்படி ஜெம்ஸுக்கு போனேன்னா 3rd இயர் முடிச்சு செமஸ்டர் முடிஞ்சு வந்த உடனே எங்களுக்கு ரிசல்ட் கூட வரல. என்னையும் என்னுடைய ஃப்ரெண்டு விஜய பிரிசிலாவையும் ஜெய்சிங் அங்கிள் யூபில ஜோனல் லீடரா இருந்து ஜெய்சிங் அங்கிள், திருநெல்வேலி ப்ரொமோஷனல் ஒர்க்கர் ஜெபவீரன் சார், இவங்க 2 பேரும் வந்து எங்களை இன்டர்வியூ பண்ணாங்க. இன்டர்வியூல அப்படிலாம் ஒன்னும் கேட்கல, இங்கிலீஷ்ல பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நாங்களும் இப்பதான் ஃப்ரெஷர்ஸா தமிழ் மீடியத்துல படிச்சுட்டு போய் ஒரு 3 வருஷம் தான் BA இங்கிலீஷ் முடிச்சோம். அதனால எங்ககிட்ட அவ்வளவு ஃப்ளூயன்சி இல்லை. ஆனா நான் பெரிய பந்தாவா we will try our level best uncle அப்படின்னு அது ஒண்ணு மட்டும் சொன்னேன். யுத்த சத்தம் வருது ஜெம்ஸ பத்தி, அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு. அங்கிள் நாங்க வந்து ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறோம் காலேஜ்ல, எங்க ஹோம்க்கு வர மேகசின்ஸ் பத்தி எங்களுக்கு தெரியாது அப்படின்னு நாங்க உண்மையை சொன்னோம். உடனே அவரு
சரி நீங்க வந்து இந்த மாசம் முடியும் போது உங்களுக்கு நாங்க ஜெபகிரன் சார் எல்லாம் ரெடி பண்ணிடுவாரு, நீங்க 2 பேரும் யூபிக்கு கிளம்பி வரீங்க, உங்களை செலக்ட் பண்ணிட்டு அங்க டீச்சரான்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு விளையாட்டா தான் இருந்தது. ஜெம்ஸ்ப்பா நான் இந்த ஜெம்ஸ் சாக்லேட்ஸ் இருக்குல்ல அந்த ஃபேக்டரி நினைச்சுக்கிட்டேன். அவ்வளவுதான் எனக்கு வந்து ஓவியத்தை பத்தி இப்ப தெரிஞ்சிருந்துச்சு. அப்புறம் எங்க அம்மா கிட்ட சொன்னாங்க, உங்க பிள்ளைய நாங்க வந்து வேற ஸ்டேட்டுக்கு அனுப்ப போறோம்னு. அப்ப எங்க அப்பா இல்லப்பா, எங்க அப்பா நான் காலேஜ் படிக்கும்போது இறந்துட்டாங்க, எங்க அம்மா தான் இருந்தாங்க. எங்க அம்மா நான் ஊருக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. அப்ப எங்க அம்மா எங்க வார்டன் மேனேஜர் காலில் விழுந்தாங்க, என் பிள்ளைய நல்லபடியா படிக்க வச்சுட்டீங்க, இனி விட்டீங்கன்னா என் பிள்ளை எனக்கு ஏதாவது சம்பாரிச்சு போடுவா, நான் அவளை பாத்துக்கிறேன். நாங்க எங்க வார்டன்ஸ் சொன்னாங்க, உங்க பிள்ளைக்கு நல்ல எதிர்காலம் இருக்குதுமா, நீங்களே அவ எதிர்காலத்தை கெடுத்துறாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே எங்க அம்மா, எந்த தாய் தான் தன் பிள்ளையோட எதிர்காலத்தை கெடுக்க விரும்புவா? எங்க அம்மா எங்க அப்பாவை காட்டிலும் ரொம்ப ஹிந்துல ரொம்ப பக்தி உள்ளவங்க. அதனால எங்க அம்மா ஆனாலும் சரி இவ்வளவு நாள் என் பிள்ளைய வளர்த்த அந்த சாமியை தான் அவ கும்பிடுவேன்னு சொல்லி போறா, அங்கதான் சேவை செய்யறேன்னு போறானா, என் பிள்ளை வாழ்க்கைக்கு நான் தடையா இருக்க மாட்டேன்னு சொல்லி எங்க அம்மா என்ன சந்தோஷமா அனுப்பி வச்சாங்க. அப்புறம் நானும் பிரிசியும் அங்க போனா எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ட்ரெயின்ல கூட எங்க 2 பேத்துக்கும் சீட்டு கிடைக்காம ஒரே பெர்த்லதான் 2 பேர் படுத்து போனோம். தனியா வந்து ஏத்தி விட்டாங்க. அங்க போய் அப்புறம் நாங்க ஜெம்ஸுக்கு போனோம். அங்கதான் நாங்க வந்து படே அங்கிள சண்டே சர்வீஸ்ல புதுசா வந்து எங்க எல்லாரையும் எழுப்பி எங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அப்ப நாங்க படே அங்கிள பார்த்தோம். அப்பா படே அங்கிள்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம், நேயர்களுக்கும் தெரியணும்ல. அகஸ்டின் ஜெபகுமார் அங்கிள் தான் நாங்க எல்லாருமே ஜெம்ஸ்ல படே அங்கிள்னு சொல்லி கூப்பிடுவோம். இருக்கிற அங்கிள் அவங்கதான் பெரியவங்கன்றதுனால படே அங்கிள்னு சொல்லுவோம். அவங்கதான் வந்து நீங்க யூபிக்கு போங்கன்னு சொன்னாங்க. யூபிக்கு அங்க போனோம். அங்க ஜெய்சிங் அங்கிள் எனக்கு எப்படி பி சாமுவல் டேடியோ அதே மாதிரி எங்களை ஜெய்சிங் அங்கிளும் ஆன்டி எங்களை நல்லா பாத்துக்கிட்டாங்கப்பா. நானு அந்த யூபில 9 இயர்ஸ் நான் இருந்திருக்கிறேன். வருஷம் ஊருக்கு வர முதல்ல எங்க அம்மா போதுமா போகாதம்மா இங்க இருந்துக்கன்னு சொல்லுவாங்க, ஹிந்து மேரேஜ் பண்ணி வச்சிடறேன்னு சொல்லுவாங்க. நான் கல்யாணம் கட்டி கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து கிறிஸ்டியன் மாப்பிள்ள பாருங்க, மிஷினரியே பாருங்க, இல்லாட்டி எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு சொல்லி நான் 9 இயர்ஸ் வந்த எல்லா அலைன்ஸையும் வேண்டான்னு தள்ளி, ஏன்னா என்ன கற்போட பாதுகாத்த தேவனுக்காக, நல்ல உணவு கொடுத்து நல்ல ஒரு படிப்பு கொடுத்து என்னை இந்த அளவு உயர்த்தின தேவனுக்காக நான் கிறிஸ்டியன் மாப்பிள்ளைய தான் கட்டுவேன் பிடிவாதமா நினைப்பா. என்ன ஒரு காலத்துல இவன் மனநல பாதிக்கப்பட்டவன் சொன்னவங்களா ஆச்சரியப்படுற அளவுக்கு நான் வந்து ஒரு ஐசிஐசி போர்டுல ஒர்க் பண்றேன்னு சொல்லி சொல்லும் போது அவ்வளோ எனக்கு பெருமையா இருக்கும். ஆனா அந்த பெருமையெல்லாம் கடவுளுக்கு மாத்திரம்தான். யாரெல்லாம் என்னை வந்து ஏளனமா பார்த்தாங்களோ, ஆனா ஆண்டவர் என்ன அவ்வளோ மேன்மையா உயர்த்தி ஐசிஐசி போர்டுல யூபில 9 வருஷமும் பீகார்ல 10 வருஷமும் உழைக்க வச்சாரு. எனக்கு இன்னைக்கு நான் வந்து 11th 12th பிஜி அசிஸ்டன்டா நான் ஒர்க் பண்றேன்னா அதுக்கு எனக்கு ஜெம்ஸ் போட்ட பிச்சைன்னு நான் சொல்லுவேன். கடவுள் எனக்கு கொடுத்த தயவுன்னு சொல்லுவேன். என்ன இந்த உலகத்துக்குன்னு கொண்டு வந்து என்னை எல்லா சமுதாயத்தின் முன்னால என்னை உயர்த்தி நிக்க வைத்திருக்கிறது முதல் ஏசப்பா. 2வது எனக்கு ஃப்ரீயா படிப்பு கொடுத்து 1 பைசா எங்க பெத்தவங்க எனக்கு செலவு பண்ணதில்லை, துணிக்கோ எதுக்குமே. ஆனா என்ன அப்படி ராஜாத்தி மாதிரி வளர்த்தெடுத்த பெத்தேல் 2வது எங்க பி சாமுவல் டேடி. 3வது படிச்ச படிப்பை அப்படியே வச்சுட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? அதை நம்ம எவ்வளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறோமோ அதுதான் நம்மளை வளர்க்கும். அப்படி நான் வந்து ஜெம்ஸ்ல வந்துதான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சிருந்தா கூட ஒரு வார்த்தை இங்கிலீஷ் தெரியாம வந்தேன். இன்னைக்கு நான் பிஜி அசிஸ்டண்டா இருக்கிறதுக்கு இவ்வளவுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து ஒரு ஹோப்பை கொடுத்தது ஜெம்ஸ் தான். அங்க படே அங்கிள் கண்ணில் தயவு கிடைக்க பண்ணாரு, டேனியல் சார் கண்ணில் தயவு கிடைக்க பண்ணாரு, ஜெய்சிங் அங்கிள் கண்ணில் தயவு கிடைக்க பண்ணாரு. என் பேரு கிரேஸ்ன்றதுக்கு ஏத்த மாதிரி யார கடந்து வந்தனோ எனக்கு லீடர்ஸ் எல்லாரு கண்ணிலையும் தயவு கிடைக்க பண்ண தேவனுக்கு 20 வருஷம் என்னப்பா ரிட்டையர்மெண்ட் வர கூட நான் அங்கதான் இருக்கணும்னு நினைச்சேன். ஒரு நிமிஷம் கிரேஸ், நம்ம அதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம கல்யாணத்தை பத்தி கொஞ்சம் பேசுவோம். சரி, என்ன எப்படி நீ தேர்ந்தெடுத்த? அது மாத்திரம் இல்ல, கர்த்தர் உன்னோட எப்படி மேரேஜ்ல இடைப்பட்டார், அந்த காரியங்களை குறித்து கொஞ்சம் சொன்னீங்கன்னா பிரயோஜனமா இருக்கும். மேரேஜ்ன்னு சொல்லி கேட்டு என்ன வெக்கப்பட வைக்கிறீங்களேப்பா. சரிப்பா சொல்றேன். நான் வந்து டிப்ல இங்கிலீஷ் பேசுற ஹஸ்பண்ட் தான் கிடைக்கணும்னு ரொம்ப வருஷமா ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். 9 இயர்ஸா நான் யூபியில் அப்படியே தான் எனக்கு வேணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஜெபிவரன் சார் பிரின்சிபலா வரும்போது அவங்க ஒய்ஃப் பேபி அக்கா சொன்னாங்க, கிரேஸ் உனக்கு மட்டும் என் மேரேஜ் தள்ளி போய்கிட்டே இருக்குது, ஆண்டவர் எதிர்பார்க்காத ஏதோ ஒண்ணு வேணும்னு சொல்லி பிடிச்சுக்கிட்டு நீ அதை விடாம ஜெபம் பண்ற, நீ என்னைக்கு ஆண்டவர் சித்தத்துக்கு விடுறியோ அது உனக்கு உடனே அது வாய்க்கும் கிரேஸ், அதனால நீ அதுக்கு ஜெபம் பண்ணி பாருன்னு சொன்னோன்னதான் நான் ஆண்டவரே எனக்கு அப்படிலாம் வேண்டாம்,
எனக்கு ஊழியக்காரர் வேணும், நான் எப்பயும் நிக்கிறேன். நீங்க எனக்கு எப்பேற்பட்ட ஊழியக்காரனா இருந்தாலும் போதும். என்ன அன்பா அரவணைச்சு அனுசரணையா நான் தப்பு பண்ணும் போது ஆண்டோர் விட்டு விலகும் போது என்னை தட்டி கொடுத்து இப்படி போகணும்னு சொல்லி நடத்தி போகிற நல்ல ஒரு ஊழியக்கார மாப்பிள்ளையை தாங்க ஆண்டவரே. நான் எந்த பினான்சியல் ஸ்டேட்டஸ் பார்க்கல ஆண்டவரே, நல்லா ஹை குவாலிஃபைடா இருக்கும்னு எதிர்பார்க்கல ஆண்டவரே. நீங்க எனக்கு எந்த மாப்பிள்ளையை தரீங்களோ அது பெஸ்டா தான் தருவீங்க அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரே மாசத்துல எனக்கு பிரிசி வந்து அவ என் ஃப்ரெண்டு, அவளோட ஹஸ்பண்ட் உங்க ஃப்ரெண்டு, நீங்க எல்லாம் ஒன்னா ஊழியத்துல ஒரே இடத்துல இருந்து செய்றீங்கன்னு சொல்லி என்கிட்ட பயோடேட்டா கேட்டா. நான் அனுப்பி கொடுத்தேன். நான் அப்பயுமே ஜோம் பண்றது எப்பயுமே ப்ரேயர் பண்ணுவேன். ஏசப்பா, என் கையில நீங்க யார எனக்குன்னு துணையா ஏற்படுத்தி இருக்கிறீங்களோ உங்க போட்டோ கொடுத்து இதுதான் நம்பர், பேசுன்னு சொல்றவங்ககிட்ட மட்டும்தான் நான் பேசுவேன்னு சொல்லி நான் அதை அப்படியே ப்ரேயர் பண்ணேன். அதே மாதிரி உங்க நம்பரை கொடுத்தாங்க, போட்டோ கொடுத்து பெரியவங்க எல்லாம் பேசி எடுத்து, அப்புறம் ஜெய்சிங் அங்கிள் தான் இதுதான் உனக்கு பார்த்துருக்குதுன்னு சொல்லி கொடுத்தாங்கப்பா. அதுக்கப்புறம் உண்மையாலுமே நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். ஏசப்பா, நான் இத்தனை வருஷம் நான் ஒரு வட்டம் போட்டு அப்படிதான் எனக்கு இருக்கணும் மாப்பிள்ளைன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன் ஏசப்பா. ஆனா நீங்க வச்சிருந்ததை பார்க்க கூடாதபடி என் கண்கள் அடைபட்டு இருந்துச்சு. என்ன முழுமையா விட்டு கொடுத்து ப்ரேயர் பண்ணேன் ஏசப்பா. நான் எதிர்பார்த்ததை விட பெஸ்ட் ஒரு லைஃப் பார்ட்னரை கொண்டு வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். கல்யாண நாளும் ஒரே மாசத்துல நமக்கு கல்யாணம் எல்லாம் ரெடி ஆச்சு. என் போட்டோ பார்த்தோன்னே போய் இவரையா கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு தானே நீங்க நினைச்சேன். ஏப்பா, என்னப்பா இப்படி சொல்றீங்க? அப்படிலாம் இல்லப்பா. ஆண்டவர் நான் ப்ரேயர் பண்ணி உங்க போட்டோ வந்தனால ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட்னு நினைச்சேன்ப்பா. அதனால நீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. எப்பா, அப்புறம் எனக்கு கல்யாணம்னு வந்து ஜிம்ஸ்ல இருந்து எனக்கு எல்லா ஃபேர்வெல்லாம் வச்சு அனுப்புனாங்க. வீட்டுல வந்து கல்யாண நாளும் நெருங்குச்சு. எங்க அம்மாவை கல்யாணத்துக்கு அன்னைக்கு காலையில கிளம்பணும்னு சொல்லும் போது எங்க அம்மாவுக்கு கிறிஸ்தவ பையனை கட்ட போறா, அதனால நான் வரமாட்டேன்னு சொல்லி எங்க அம்மா வரமாட்டேன்னு ஒரே ஸ்ட்ரைக்கு. காலையிலேயே அப்படி அழுதேன். அம்மா வாங்குன்னு சொல்லி எங்க அம்மாட்ட அவ்வளோ கெஞ்சினேன். ஒரே ஒரு பிள்ளை, வயசான காலத்துல நீ என் கல்யாணத்தை பார்க்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டமா, நல்ல ஒரு மாப்பிள்ளைய ஆண்டவர் தந்திருக்கிறார், நல்ல பையனை கொடுத்திருக்கிறாருமா, வாங்கன்னு சொல்லி அப்புறம் வந்துதான் பாலிசை கிளையா அவங்க தலைமையில நம்ம கல்யாணம் நடந்துச்சு. உண்மையாலுமே நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு அவ்வளோ சொந்த பந்தம், என் கூட பிறந்தவங்க யாரும் இல்ல. எங்க அம்மா அப்பா அவருடைய சொந்த பந்தமும் அவங்க இருக்கும்போது யார் சப்போர்ட்டும் இல்லை. ஆனா அன்னைக்கு எல்லா நம்ம ஜெம்ஸ் மிஷனரிஸ் எல்லாரும் வந்து அந்த மண்டபமே நிறைஞ்சிருக்கும் போது உண்மையாலுமே எனக்கு கடவுளுடைய பிரசனத்தை நான் உணர முடிஞ்சது. ஏன்னா அவரு செலக்ட் பண்ண மாப்பிள்ள நீங்க. நான் எனக்கு உண்மையாலுமே ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொன்னேன்ப்பா. எப்பா, என்ன கேட்டீங்களே, என் போட்டோ உங்க கையில வந்த உடனே நீங்க அப்படி நினைச்சிருப்பீங்க, அதனாலதானே என்ன இப்படி கேக்குறீங்க? இல்ல கிரேஸ், அப்படியெல்லாம் நான் நினைக்கல. உன்னுடைய போட்டோ கிடைச்சோன்னையே நிச்சயமா இது கர்த்தர் தான் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லி நான் அதை மனப்பூர்வமா நம்பினேன். ஏன்னா நான் அப்படித்தான் ஜெபிச்சேன். ஒரு ஆர்ஃபன் பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். அதே போலதான் ஏதாவது ஒரு வகையில கர்த்தர் எனக்கு அதை கைகூடி பண்ணியிருக்கிறான்னு சொல்லி முழுமையா நான் அதை அர்ப்பணிச்ச உன்னை ஏத்துக்கிட்டேன். அது மாத்திரம் இல்ல, நம்முடைய கல்யாணத்துக்கு அவ்வளவு பெரிய தலைவர், இந்தியாவில் மிஷினரி இயக்கத்தினுடைய மிக மாபெரும் தலைவராக இருக்கிற அகஸ்டீன் கூட வந்து நம்முடைய கல்யாணத்துல செய்தி கொடுத்தாங்க. எவ்வளவு மிஷினரிஸ் வந்திருந்தாங்க. மண்டபமே நிறைவு விளைஞ்சுது. உண்மையிலேயே ரொம்ப பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருந்ததுன்னு சொல்லி நானும் விசுவாசிக்கிறேன். இப்போ நம்முடைய பிள்ளைகளை பத்தி நம்ம கொஞ்சம் நேரில் சொன்னா ரொம்ப அது பிரயோஜனமா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்முடைய மூத்த பிரீத்தம், காட்ஸ் கிரேஸ், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவனுடைய படிப்பு காரியங்கள் நீட்டா போயிட்டு இருக்கு. சரி, நம்முடைய மகள் எஸ்தர் பிரீத்தி குறித்து நம்ம இந்த நேரத்துல சில காரியங்களை பகிர்ந்து கொண்டோம்னா நிச்சயமாகவே நேயர்களுக்கு அது பெரிய ஒரு பிரயோஜனமா இருக்கும். இப்ப இருக்கிற மிஷினரிகளுக்கு அது பெரிய ஒரு சேலஞ்சா இருக்குன்னு நினைக்கிறேன். கர்த்தர் வந்து எஸ்தர் பிரீத்தி நம்முடைய மகள் வந்து ஒரு ஸ்பெஷல் செயலாத்தான் நம்மகிட்ட கொடுத்துருக்காரு. அவளை வந்து நம்ம வளர்த்ததுல ஏற்படக்கூடிய அந்த சேலஞ்ச், அந்த கடினமான அந்த நாட்களை குறித்து கொஞ்சம் பகிர்ந்து கொண்டோம்னா நிச்சயமாகவே அது ஒரு பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். நிச்சயமாப்பா, உண்மையாலுமே உங்க சப்போர்ட்லன்னா கண்டிப்பா நானுமே ரொம்ப உடஞ்சு போயிருப்பேன். பாப்பா பிறந்து அவளுக்கு 5 மாசம் இருக்கும்போது குளிர் காய்ச்சல் மாதிரி வந்துச்சு. நம்ம அது சாதாரண நடுங்குறான்னு நினைச்சோம். அப்புறம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும்போது அசோக் டாக்டர் சொன்னாங்க இது ஃபிட்ஸ்ன்னு சொல்லி, சரியாயிரும் அப்படின்னு சொல்லி நம்மளும் சரி இதோட முடிஞ்சிடும் நினைச்சோம். திரும்பி 8வது மாசம் ஒரு தடவை வந்தது. அப்படியே ரிப்பீட்டடா வரும்போதெல்லாம் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி உயிரே இல்லாத மாதிரி இருக்கும் உடம்பே. ஆனா தாயுமானவர்னு சொல்லி நான் படிக்கும் போதெல்லாம் கேட்டிருக்கிறேன். நீங்க அவளுக்கு தகப்பனா இருந்தாலும் தாயோட என்னுடைய நான் இருந்து செய்ய வேண்டியதை நீங்க தாயை மாதிரி இருந்து அவளுக்கு நீங்க செஞ்சிருக்கிறீங்க. தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுறது, நைட்டெல்லாம் முழிச்சே இருந்தது, அவளுக்கு எல்லாம் காய்ச்சல் தொடச்சி எடுக்கிறது. நான் ஏசாமிட்ட கேட்பேன், என்ன நம்பி எப்படி கொடுத்தீங்க? ஜெம்ஸ்ல நிறைய பேர் சொல்லுவாங்க
உங்களால முடியும் தான் உங்க கையில கொடுத்திருக்கிறாரு ஆண்டவர்னு சொல்லுவாங்க. நிறைய டீச்சர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க, எங்களுக்கு பிரச்சனை வரும்போது நம்ம பேசாம தமிழ்நாட்டுல இருந்துடலாமான்லாம் சொல்லுவாங்க. ஆனா உங்களை பார்க்கும்போது தான் இல்ல, நீங்களே இவ்வளவு பிரச்சனையில நீங்க நிக்கும் போது நம்மளும் தொடர்ந்து இந்த ஊழியத்துல ஓடணும்னு சொல்லி அவங்க சொல்றது கேட்டப்ப, எப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா பாப்பா எப்பெல்லாம் சிக்காகிறாளோ நம்ம ஜெம்ஸ் கேம்பஸ்ல உள்ள எல்லா மிஷனரிஸும் அவளுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் பினான்சியலி, நிறைய பேர் ஸ்பிரிச்சுவலி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆன்டி அதை விட பார்க்கும் போதெல்லாம் கேட்பாங்க, எப்பெல்லாம் பிள்ளை ஹாஸ்பிட்டல் இருக்கிறாளோ நமக்கு நிறைய பினான்சியல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் டாக்டர்ஸே நம்ம பிள்ளைக்கு நிறைய பினான்சியல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா மிஷனரிஸும் ஹாஸ்பிட்டல்ல பிள்ளைக்கு ட்ரிப்ஸ் ஏறி ஆக்சிஜன் ஓட்டுலாம் வச்சிருக்கும் போது சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து பிள்ளைய விசாரிச்சு அவங்க எவ்வளவு ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. நம்ம கண்ணீரை எவ்வளவு தொடச்சிருக்கிறாங்க. நம்ம சொந்த பந்தம் கூட நமக்கு யாருமே போன் பண்ணி விசாரிக்காத காலங்கள்ல எனக்கு சொந்தம் பந்தம் எல்லாம் ஜெம்ஸ் மக்கள் தான்ப்பா, ஊழியக்காரங்க தான். எங்க அம்மா இறந்தப்பா அங்கதானப்பா இறந்தாங்க. அவ்வளவு பேர் வந்துட்டாங்களாப்பா எங்க ஸ்கூல்ல இருந்தெல்லாம். டேனியல் ஜான்சன் சார் எவ்வளவு பேர் நான் எப்படி எங்க அம்மா அனாதையா அடக்கம் பண்ணுவானோன்னு நினைச்சேன். ஏன்னா எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்ல, எனக்கு ரிலேட்டிவ்ஸ் யாரும் இல்ல. ஆனா அன்னைக்கு என் கூட பிறந்தவங்க ரிலேட்டிவ்ஸ் நான் பார்த்தது ஜெம்ஸ்ல உள்ள மிஷனரிஸ் தான்ப்பா. அங்கேயே இருக்கணும்னு தான் நினைச்சோம். ஆனா பிள்ளையோட சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், அவ அங்க படிக்க கூடாதுன்னு டாக்டர் சிஎம்சில சொல்ல போய் தான் சரி ஐசிஐசி போர்டு அவளுக்கு ஹார்டா இருக்குமேன்னு சொல்லி தானப்பா நம்மளே இங்க மாறி வந்தோம். பிள்ளை நல்லா இருந்திருந்தா நம்ம அங்கேயே இருந்து கடவுளுக்கு இன்னும் நல்லா ஊழியம் செஞ்சிருக்கலாமேப்பா. சரி கிரேஸ், அதை நினைச்சு நம்ம கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் நினைக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு. அதை நிச்சயமா நம்ம ஏத்துதான் ஆகணும். ஏன்னா அது ஆண்டவருடைய செயல். அநேகருடைய ஜெபத்தினாலும் பாப்பாவுடைய ஹெல்த், அதாவது ஆரம்ப நாட்கள்ல அவ பிறந்த போது பார்த்தோன்னா வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் ஃபிட்ஸ் வந்துடும். கடுமையான ஒரு காரியத்துல நம்மளுடைய இதுல பார்த்தோம். ஆனா கர்த்தருடைய கிருபையிலையும் அநேகருடைய ஜெபத்தினாலும் இன்னைக்கு அவளுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிக்கிட்டே வந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம இருக்கிறா. இல்லை, அவளுடைய ஐக்கியூலையும் கொஞ்சம் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. அவருடைய சரீர பிரகாரத்திலையும் மற்ற காரியங்களை பார்க்கும்போது நிச்சயமாகவே அது பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்குது. இது எல்லாம் நம்ம இந்த பாடுகள் எல்லாம் ஏதோ ஒரு வழியில கத்தரண்டையில நம்ம இன்னும் நெருங்கி சேரணும்னு தான் வந்ததுன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா கத்தர் அதை நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறாருன்னா இன்னும் அவரு நம்மளிடத்துல இருந்து ஏதோ எதிர்பார்க்கிறாரு, இன்னும் நெருங்கணும்னு சொல்லி. ஏன்னா யோபுக்கு அவ்வளவு சோதனைகள் வந்த போதிலும் கூட அவன் தூசிக்கலைன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா அந்த அளவுக்கு நம்மளால இருக்க முடியல. ஆனாலும் கூட முழுமையாக நாம் என்ன பண்றோம்னு சொன்னா அந்த பாடுகளை கடந்து வந்திருக்கிறோம். என்னிடத்துல அநேகர் சொல்லியிருக்காங்க, நீங்க இருக்கிறது பார்த்தாங்க நாங்களும் ஊழியத்துல இருக்கிறோம், தொடர்ந்து ஓடலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே பரவாயில்ல, கர்த்தர் நம்மளை மற்றவர்களுக்கு ஒரு உந்துதலா நம்மளை வைத்திருக்கிறாருன்னு சொல்லி உண்மையிலேயே நானும் நினைச்சிருக்கிறேன். இந்த காரியங்கள் நீ பகிர்ந்து கொண்டது போல எங்கிட்ட அநேகர் சொல்லி இருக்கிறாங்க. சரியா சொன்னீங்கப்பா. இம்மட்டும் நடத்தின தேவன் இனியும் நம்மளை நடத்துவாங்க. என்னுடைய வாழ்க்கை சத்திரத்தையும் சுருக்கமா சொல்றதுக்கு கிருபை தந்த தேவனுக்கு நன்றி. இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட நேயர்களுக்கு நன்றி. உங்களுடைய ஜெபங்கள்ல எங்க குடும்பத்தை நினைத்துக்கோங்க. சொல்லாலே குத்தப்பட்டு தள்ளப்பட்டு நிற்கும் போதும் ஓடி வந்து உடன் நின்றிடுவார். யாருக்கும் தெரியாமல் நான் வடிக்கும் கண்ணீரெல்லாம் பத்திரமாய்